செய்யலனா அந்த நாளே பிடிக்கலப்பா. நாம எந்த சோதனையிலும் மாட்டிக்க கூடாதுன்னா விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்னு ஏசப்பாவே சொல்லியிருக்காரு. விசுவாசம் உள்ள ஜபம் பின்னாடி கூட ரசிக்குமா. நான் போய் ஜெபிக்க போறேன்ப்பா. புஷ்பாக்கா, ஜெபிக்க வரீங்களா? உடம்பே டயர்டா இருக்கு. உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. ஜெபம் பண்ணும் ஆசையாதான் இருக்கு, ஆனா அது மட்டும்தான் என்னால முடிய மாட்டேங்குது. அதிகாலையில கத்திர தேனும் தான் தோணுது, ஆனா அந்த நேரம் தான் பரலோகத்துல இருக்கிற போது நிம்மதியான தூக்கம் வருது. ஜபம் நம்ம ஏசப்பா கிட்ட பேசுறது, வசனம் அவர் நம்ம கிட்ட பேசுறது. எவ்வளவு அழகான வசனங்க. இந்த வசனங்க மட்டும் இல்லைன்னா நான் எப்போதோ என் துக்கத்துல செத்து போயிருப்பேன்னு சங்கீதத்துல தாவீது எவ்வளவு உண்மையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மனுஷன் பேச்சு ஒவ்வொரு நாளும் மாறி மாறி இருக்கும், ஆனா கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் மாறாது. இந்த வசனங்களை படிக்கும் போது அது தேனை விட இனிமையா இருக்கு. இதை படிக்கிறவங்கள மட்டும் இல்லை ஏசப்பா, இதன்படி நடக்கிறவங்களாகவும் எங்களை மாத்துங்க. இவங்க வேற. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் ஏசப்பாவை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? என்னோட பரம்பரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நாங்க என்ன ஆளுங்கன்னு தெரியுமா? அந்த ஆளாடி? ஆமா ஆமா. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு, எப்படி நான் மறந்துட்டு இப்படி ஒரு சாதாரண சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு பாஸ்டரே மரியாதை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆளுங்க நாங்க. நான் தான் இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிக்கிறது இல்ல. கத்தாவே, எவ்வளவு மட்டுமே இந்த பொண்ணுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா மலைய கூட பெருத்து போட முடியும்னு பைபிள் இருக்கு. அதுல இவங்களுக்கு பணம், பதவி, அழகு, படிப்பு எல்லாம் ஏமாத்துறோம். சரி, நம்ம இத பத்தி பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். பக்கத்து வீட்டு போனாக்கா பொண்ணுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் போய் உபவாசம் போட்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு அதை விரட்ட போறேன். ஏமா சாப்பிடாம இருந்து தான் பேய வரட்டும் பைபிள போட்டிருக்காங்க. ஏன் சாப்பிட்டா அந்த பேய் போவாதாங்க? அதானே நான் போறாரு உபவாசமா. ஆமாப்பா, மார்க் 9:29 இவ்வகை ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற விதத்தில் புறப்பட்டு போகாதுன்னு தெளிவா போட்டிருக்கு. அதனாலதாம்மா நான் உபவாசத்தோட போறேன். இப்போ எங்க அம்மா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பிசாசை விரட்டி விட்டா இந்த அம்மாவுக்கு மெரினா பீச்ல சிலைய வைக்க போறாங்க. மிஞ்சி போன தெருவுல ஒரு 4 பேருக்கு தெரிய வரும். ஆனா என்ன எடுத்துக்கோ, என்ன எத்தனை லட்சம் பேருக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியுமா? யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், இன்னும் இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவிலும் எனக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் கரண்டி எடுத்து வீடியோ போட்டா 1 லட்சம், நான் மைக் எடுத்து பாட்டு பாடினா பல லட்சம். சிஸ்டர், பணமா சொல்றீங்க? அட இவங்க வேற. பணம் பணம் இல்ல, நான் வியூஸ சொன்னேன். ஆமா ஆமா, நான் கூட அக்கா வீடியோவை நிறைய பாத்திருக்கேன். அக்கா தான் இப்ப ட்ரெண்டே. புகழ் பிடிக்காதுன்னு சொல்ற ஒரு ஆளை காட்டுங்க பாப்போம். புகழுக்கு மயங்காத மனுஷனே இல்ல. நான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகணும், அதுதான் என் லட்சியம். ஏசப்பா, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் ஆக்கினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? இது உங்களுக்கு புரிய கிருபத்தாங்க ஏசப்பா. அவங்க ஏதாவது பேசிட்டு போகட்டும். ஊழியம்னா என்னன்னு தெரியுமாப்பா? சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்லணும். தேவ ராஜ்யத்தை கட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். இயேசுவே மெய்யான தெய்வம்னு பாக்குற எல்லார்கிட்டையும் சொல்லணும். நரகத்துக்கு நேரா போற ஆத்துமாக்களின் எண்ணிக்கைய குறைச்சு பரலோகத்து எண்ணிக்கைய அதிகரிக்கணும். இப்படி சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுதான் கர்த்தருக்கு செய்யற உகந்த ஊழியம். சுவிசேஷம் சொல்றது நம்ம தலைமையில விழுந்த கடமை. அதை விட்டுட்டு வீண் பேச்சு பேசிட்டு இருக்காங்க. 12ஆம் மாச பணம் வராத வரைக்கும் பாயும். கரெக்ட். பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கு. அப்ப கண்டிப்பா பாதாளத்துக்கு தான் பாயும். பின்ன என்ன பரலோகத்துக்கா பாயும்? அட, இவ ஒருத்தி பணம் இல்லாம இந்த உலகத்துல ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு சொந்த வீடு இல்லாத இடமே இல்ல. எல்லா ஊர்லயும் அட்லீஸ்ட் ஒரு கிரவுண்ட் நிலமாவது வாங்கி போட்டுருவேன்.
என்கிட்ட இருக்கிற சொத்துல என்னோட 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் டி. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ, உன்னோட சொத்துல 1 ரூபாய் கூட நீ பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏய் போதும், நீ நிறுத்து. எம்மா என்ன சும்மா பணம் பணம்னு? பணம் இல்லைனாலும் கர்த்தரை பார்க்கலாம், பதவி இல்லைனாலும் கர்த்தரை பார்க்கலாம், அழகு இல்லைனாலும் படிப்பு இல்லைனா கூட கர்த்தரை பார்க்கலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. வசனம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு. நமக்கு அலங்காரமா இருக்க வேண்டியது பரிசுத்தம் தான், நகனட்டு இல்லம்மா. ஐயோ, நீங்க பேசிட்டு இருந்ததுல 8 மணி பாக்கியலட்சுமி சீரியலே நான் மறந்துட்டேன். உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்ல, சீரியல் பார்க்க மட்டும் நேரம் இருக்கா? இவ ஒருத்தி பைபிள்லயே போட்டிருக்கு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டுன்னு. தாயே, அடுத்த லைனையும் சேர்த்து படி. 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் தானே போட்டிருக்கு. அத நீ படிக்கலையா? அடி போடி, எனக்கு தேவையான வார்த்தையை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். ஏசப்பா சீக்கிரமா வரப்போறாரு, நீங்க மனம் திரும்புங்க. அவரு வரும்போது பாத்துக்கலாம். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். என்ன மட்டுமா கூட்டு போங்க ஏசப்பா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். பார்த்தது ஒரு கிட்டா இருந்தாலும் இதுதான் இந்த உலகத்துல முடிவா என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில நம்ம பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை அடைந்து ஆண்டவருக்காக வாழும்போது
ஆண்டவராக இயேசு வரும்போது அவரோடு கூட என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தம். எத்தனை பேர் இயேசுவோடு போறது ஆயத்தமோ? அதுக்குதான் இந்த கூட்டத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இயேசு தான் என்ன செய்ய முடியும்? பாவங்களை மன்னிக்க முடியும், நமக்கு விடுதலையும் சுகத்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். மீண்டும் ஒரு விஷயம் கரலை தட்டி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம்.